சமூக வலைதளங்கள்ல உள்ள போஸ்ட்ல வந்து ஜேம்ஸ் வசந்தன் வந்து இளையராஜாவை விமர்சிக்கிறதுக்கு காரணம், அவர் இயேசு கிறிஸ்துவ பத்தி பேசின ஒரு விஷயத்துக்காக தான் அவர் தொடர்ந்து விமர்சிக்கிறாரு. ஒரு வன்மமும், ஒரு காழ்ப்பும் ஜேம்ஸ் வசந்தனுக்கு இளையராஜா மேல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு உங்களோட பதில்? சரி. அது வந்து அவர் எப்ப பேசினாரு, நான் அதுக்கு எப்ப எதிர்வினை ஆற்றினேன். அதற்கு முன்னாடி நான் அவரை எதிர்த்த காரணங்கள்லாம், இனிமே வந்து இந்த காலத்தில சமூக ஊடகங்கள் இப்படி வலிமையாயிட்ட காலத்தில எதையாவது மறைக்க முடியுமா? மாற்ற முடியுமா? பேச முடியுமா? ஒருத்தன் ஒரு வார்த்தை சொன்னா எத்தனை பதிவுகள் இருக்கு. அதெல்லாம் போய் எடுத்து போட்டு பார்த்துட்டு எல்லாரும் பேசட்டும். அவர் எப்ப சொன்னாரு, நான் எப்ப எதிர்க்க தொடங்கினேன்னு. எனக்கு குருவா இருக்கிறவரு இசையில மட்டும்தான். அவருடைய தனிப்பட்ட கருத்துக்கள், கொள்கைகளுக்கு முரண்படுகிற சமயத்துல நான் எப்பவுமே குரல் எழுப்புவேன். அது இவரா இருந்தாலும் சரி, மோடியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும். என்னுடைய கருத்துக்கள் நேர்மையானவை, உண்மையானவை. ஓகே. கங்கை அமரன் கொஞ்சம் ரொம்ப இறங்கி போயிட்டாரோ, இந்த அளவுக்கு இறங்கி பேசியிருக்க வேண்டாமோ அப்படின்னு நினைக்கிறீங்களா சார்? அது பொதுவெளியில மக்கள் சொல்றாங்கல்ல, இதை நம்ம சொல்லியா தெரியணும். இப்போ நம்ம உயரம் போக போக நம்மளுடைய சொற்கள்ல ரொம்ப கவனம் தேவை. இல்லையா? அது எவ்வளோ நம்மள நம்மள நமக்கு அவப்பெயரை கொண்டு வருதுன்றது வேற. அப்போ உயரத்துல போறவங்களுக்கு வந்து ஒரு பொறுப்புன்னு இருக்குதுல்ல, ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஒரு உணர்ச்சி வசப்பட்டு டக்குன்னு சொல்ல வெளியில விட்டுட்டோம்னா திரும்ப வாங்கவே முடியாது. அந்த காலத்துல தப்பிச்சிடலாம். நான் அப்படி சொல்லலைன்னு சொன்னா யாருக்கும் தெரியாது. ஒரே ஒரு பேட்டி ஒரு பத்திரிகையில் வந்திருக்கும். அதை ஒழிச்சு வச்சுட்டா போதும். இன்னைக்கு எதையும் மறைக்க முடியாது. எல்லாம் வெட்ட வெளிச்சத்துல இருக்கு. இந்த பார்த்தீங்கல்ல, இப்போ கர்நாடகாவில் ஒரு இவ்வளோ பெரிய ஒரு எம்பி வந்து பண்ண அன்றைக்கி அவ்வளவும் இப்போ வெட்ட வெளியில் வந்திருக்கா நூற்றுக்கணக்கானது. எதையும் இந்த காலத்தில் மறைக்க முடியாது. அதனால் பெரிய உயரத்தில் அந்தஸ்தில் இருக்கவங்க நம்மெல்லாம் உயர்ந்து பார்க்குற ஒரு கங்கை மரன் தான் எவ்வளவு சாதனைகள் செய்தவர். அப்போ வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமும் அந்த உணர்வுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்தி இருப்பது அந்த அடுத்த தலைமுறைக்கு நல்ல வழிகாட்டுதலாக இருக்கும். அது நிச்சயமாக ஒரு கட்டத்தில் அவரே ஒரு வேளை நான் அப்படி பேசியிருக்க வேண்டாமோன்னு நினைப்பார். அது எனக்கும் தெரியுது. யாருனாலும் அப்படிதான். நம்ம பேசிட்டு இளையராஜா ஒப்புதலோட இதை பேசியிருப்பாரு நினைக்கிறீங்களா? இது யாருமே அனுமதிக்க மாட்டாங்க. அது ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டது தெரிஞ்சுது. அவர் நிச்சயமாக அவரே அதை அர்த்தப்படுவார். மேபி ஐ ஷுட் ஹவ் செட் திஸ் கைண்ட் ஆஃப் வரும். அது நிச்சயமாக ஒரு ரியலைசேஷன். அது கொஞ்சம் கடுமையாக இருக்கும். மக்கள் அதுக்கு எதிர்வினை ஆற்றும் பொழுதே நமக்கு தெரிஞ்சிருது. ஏன்னா அவரை எல்லாருக்கும் பிடிக்கும். நல்லா சிரிக்க சிரிக்க பேசுவார், நகைச்சுவை உணர்வோடு பேசுவார், நல்லா பண்பான மனிதர். இவர் இப்படி பேசிட்டாருன்னு சொல்லி எல்லாம் பேசும்பொழுதே தெரிஞ்சு போயிருதில்ல, மக்களே இதை யாரும் ஏற்றுக்கலன்னு. அவருடைய ஆதரவாளர்களே சொல்கிறாங்களே, அது கொஞ்சம் அதிகம்தான். கொஞ்சம் அது பார்க்க எனக்கு வருத்தமாக தான் இருந்தது. எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். எனக்கு தனிப்பட்ட விதத்தில் ரொம்ப பெரிய உதவி ஒரு கட்டத்தில் பண்ணார். நான் கூட சமூக ஊடகத்தில் பதிவு செஞ்சுருக்கிறேன். அவர் அதனால் என்னால் ஒன்றுமே சொல்ல முடியல. ரீகால் பண்ணலாம். ஆமாம், நான் ஒரு கட்டத்தில் வந்து நான் இசையமைப்பாளராக ஆகிறதுக்கு முன்னாடி 2008 தான் நான் இசையமைப்பாளர் ஆகிறேன். 2000 வெறும் டிவி தொலைக்காட்சி தொகுப்பாளர் தான். அப்போது ஒரு தனிப்பட்ட இண்டிபெண்டன்ட் மியூசிக் ஆல்பம் ஒன்று பண்ணணும்னு சொல்லும் பொழுது ஒரு தடவை தற்செயலாக அவர்கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன். நானாக செலவு பண்ணி அந்த ஆல்பம் தயாரிப்பு, நம்ம இசை என்னுடையது. அப்போ இவர் வந்து நான் எழுதுகிறேன் பாடல்கள்லான்னாரு. அப்போ இவர் முழு வீச்சில் இயங்கிக்கிட்டு இருக்காரு. படம்லாம் இயக்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்காரு. நான் சொன்னேன், சார் என்கிட்ட ஒன்றும் இப்போ இதுக்கு செலவழிக்கலாம் முடியாது, ரொம்ப எளிமையான ஒரு பின்னணி தான், இப்போல்லாம் செலவழிக்க முடியாது. நான் உங்கள்கிட்ட நான் காசு பணம் கேட்டேனா அப்படின்னு சொல்லி என்ன தெரியுமா வந்துட்டார். அடுத்த நாள் காலைல ஃபோன் பண்ணி எத்தனை மணிக்கு வரணும் உங்கள் அலுவலகத்துக்குன்னாரு. காலைல 9 மணிக்கு கிளம்பி வந்துட்டார் என் வீட்டுக்கு. போய் ஒரு அலுவலகத்தில் நாங்கள் உட்காடுறோம். மதியம் வரைக்கும் இருந்துட்டு 1 மணி போய் நான் சாப்பிட போகிறேன், கொஞ்சம் ஓய்வு எடுத்து திரும்ப வரேன். திரும்ப 3:30 மணிக்கு தூங்கி எந்திரிச்சு வர்றாரு. இப்படி 4-5 நாள் தொடர்ந்து அலுவலகத்துக்கு வராரு. அவர் சொந்த காரில் அவர் செலவு பண்ணி எனக்கு வந்து பாடல்லாம் எழுதினார். எனக்கு இது ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. எப்படி ஒரு மனுஷன் இவ்வளோ நல்லவனாக இருக்க முடியும்? நான் அவருக்கு என்ன பண்ணிட முடியும்? நான் அவரோட கீழான நிலைமையில தான் இருந்தேன். இசையமைப்பாளர் கூட இல்லை, வெறும் தொலைக்காட்சி தொகுப்பாளர். அவர் ஏன் எனக்கு வந்து பண்ணணும்? அவ்வளோ பண்ணியிருந்தார். எனக்கு அதுலேருந்து ரொம்ப பெரிய வியப்பு ஒரு மேலே. உண்மையாலுமே இவ்வளோ நல்ல மனுஷன் தான். நீங்கள் இதை சொன்னதுக்கப்புறம் அந்த கேள்வி கேட்கலாமான்னு எனக்கு தெரியல. அவர் ஒரு சவால் விட்டுருந்தாரு, கங்கைவன் ஒரு சவால் விட்டுருந்தாரு. இளையராஜா இசையமைத்த டியூன் இல்லாமல் வைரமுத்து எழுதின வரிகளுக்கு வேறு இசையமைப்பாளரை வச்சு ஒரு 3 டியூன் போடுங்க, ஒரு 3 பாடல்கள் டியூன் போடுங்க, அதை டிவியில் போட்டு காமிங்க மக்கள்கிட்ட, எது பிடிச்சிருக்குன்னு மக்கள் சொல்லட்டும்ன்ற தொழிலே சொன்னார். அதுக்கு நீங்கள் தயாரா ஒரு வேளை அந்த சவால் எடுத்துக்கிறதுக்கு? இல்லை, நான் சவாலை இனிமேல் எதுக்கு எடுத்துக்கணும்? அவர் எல்லாரும் சாதிச்சு முடித்தவங்க தான். இந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க மோதிக்கிறவங்க எல்லாரும் மிகப்பெரிய அசுர சாதனையாளர்கள். இவர் சொன்ன சவாலை ஏற்கனவே ரஹ்மானும் வைரமுத்தும் செஞ்சு காமிச்சிட்டாங்களே. இல்லை, இளையராஜா இசையமைத்த பாட்டுக்கு ஏற்கனவே இளையராஜா வைரமுத்து காம வந்த பாட்டுக்கு அதில் இளையராஜா இசையை தவிர்த்து வெறும் வைரமுத்து பாடலுக்கு வேற இசையமைப்பாளர் இல்லை, அது ப்ராக்டிக்கலாக நடைமுறைக்கு சாத்தியமா? ஒரு பாட்டு வந்து ஒரு வரி ஒரு ராகத்தில் பதிவாயிடுச்சு, இனிமேல் வேறு என்ன பண்ணாலும் அதை மாற்ற முடியாது. இல்லை, நான் என்ன சொல்கிறேன், அந்த சவாலை வந்து எப்படி பார்க்கணுன்னா, வைரமுத்து பாடல் எழுதி அவ்வளோ அழகான பாட்டு வந்து ஹிட் ஆயிருமா அப்படின்னு கேட்குறது தான் உண்மையான சவால். ஒரே பாடலுக்கு திரும்ப போய் அதை மாற்ற முடியாச்சா, அது மாதிரி வராதுன்னு தான் சொல்லுவோம். அதோட பெட்டராக இருந்தால் கூட அப்படி தோணாது, ஏன்னா அதோட வாழ்ந்துட்டோம். ஆனால் மற்ற இசையமைப்பாளர்கள்ட்ட இவர் பாட்டு எல்லாம் எவ்வளோ பெரிய ஹிட்டு, 30 ஆண்டுகளை நிரூபிச்சிட்டாரு.
அதனால அந்த சவாலுக்கு அது தேவையற்றதாயிரும் அது. ஆனா வைரமுத்தவர்களுக்கு முன்னாடி அளவுக்கு இப்ப மார்க்கெட் இல்ல அப்படின்ற ஒரு விமர்சனமும் வைக்கப்படுது. அதுக்கு பல்வேறு காரணங்கள், புறக்காரணங்களும் இருக்கு. ஸோ அத பத்தி ஏதாவது பேச விரும்புறீங்களா சார்? இல்ல இதுல என்ன இருக்கு, ஒருத்தன் வந்து கடைசி வரைக்கும் வெற்றி அடைஞ்சுக்கிட்டே இருக்க முடியுமா? சரித்திரத்துல ஒருத்தனை காமிங்க. அலெக்சாண்டர் த கிரேட்டே எப்படி உள்ள போனா? ஏன்? மனிதன் வந்து இங்கிலீஷ்ல 2 சொற்கள் இருக்கு, ஃபைனைட் அண்ட் இன்ஃபைனைட். கடவுள் மட்டும்தான் இன்ஃபைனைட், எல்லை இல்லாதவன். மனிதன் ஃபைனைட், எல்லை உள்ளவன் தானே. அவனுக்கு ஒரு எல்லை தானே. அது வயது, ஆரோக்கியம், பணம், புகழ் எல்லாமே ஒரு எல்லை தான். அந்த சாதனையாளர்கள்ட்ட போய் இப்ப நீ என்ன பண்றன்னு கேட்டா, இப்ப கங்கைமரன் என்ன பண்றாரு, எப்படி இருந்தவர்? இப்ப இளையராஜா என்ன பண்றாரு? ஒரு வருஷத்துல 20, 25 படங்கள் பண்ணவர் தான். இப்ப எத்தனை வருது? அப்போ வைரமுத்துக்கிட்ட போய் கேட்க முடியுமா? யாருக்கிட்டையுமே அதை கேட்க முடியாது. இது ரொம்ப சிறுபிள்ளைத்தனம். ஓகே, புரியுது. ஆனா வந்து நான் எதை கேட்க விரும்புறேன்னா, மீ டூ சர்ச்சையினால தான் ஏஆர் ரஹ்மானும் மணிரத்னமும் வைரமுத்தை புறக்கணிச்சிட்டாங்க அப்படின்னு இருக்கு. அதன் காரணமாக புறக்கணிக்கப்பட்டதை எப்படி பாக்குறீங்க? அதை பத்தி நான் கேட்க விரும்புறேன். இல்ல, அது ஒரு நல்ல ஒரு சமூகத்துக்கான ஒரு நீதி தானே. எவ்வளவு நெருக்கமாக எல்லாரும் பணிபுரிந்து கொண்டிருந்தவர்கள், எப்போ ஒரு சமூகத்துக்கு முன்னாடி ஒரு தவறான பாடம் கற்பிக்கப்படுதோ, அதுல நம்ம இணைய வேணான்னு எல்லாம் பிரிஞ்சு அதற்கு ஒரு தண்டனை மாதிரி அவர்கள் செய்ததெல்லாம் சமூகத்தின் பார்வையில் ரொம்ப சரி. இசை கலைஞனா அது பெரிய இழப்புன்றது எனக்கு தெரியும். பட் மனிதம் ரொம்ப முக்கியம் இல்லை. இன்னைக்கு இதெல்லாம் போயிடும், கலையெல்லாம் போயிடும். பட் கடைசியில் நிற்க போற மனிதன் தானே. அதுக்கான மதிப்பு அவர்கள் கொடுத்தது வந்து நான் பாராட்ட முடியாது. சின்மயி இந்த விஷயத்தை வெளியே எடுத்தப்ப நான் சின்மயி பக்கம் தான் நின்னேன். நன்றி சார், உங்களோட நேரத்தை கொண்டு போய் மிக்க நன்றி.